கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய லெந்து நாளின் 25வது நாளுக்கான தியான பகுதியை பார்ப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவினுடைய சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், நமக்கோ அது தேவ பலன். இந்த வசனத்தில் 2 விதமான கூட்டங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று கெட்டு போகிற கூட்டம், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம். ஆக சிலுவையினுடைய உபதேசம் என்பது சிலுவையிலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, பராமரிப்பு கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் அவருடைய அன்பின் தியாகத்தின் மூலமாக நமக்கு சகல காரியங்களையும் விளங்க செய்கிறார். சிலுவையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த வெற்றியின் சின்னம் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக, நாமும் அதில் ஜெயம் பெற்றவர்களால் காண சிலுவை நமக்கு உதவுகிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது நாம் செல்லும் பாதை எங்கும் அது தீபமாக நமக்கு காணப்பட்டு நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக நடந்து கொள்ள நமக்கு அது வழிநடத்துகிறதாக காணப்படுகிறது. அதே சமயம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படியாக பயன்படுகிறது? அதை குறித்த யோசனையே இல்லாதவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் மூலமாக, மன அழுத்தம் மூலமாக அவர்களுக்கு வேதனைகள் ஏற்படும் பொழுது, கவலை, கஷ்டங்கள், கடன், பாரசுமைகள், வியாதிகள் ஏற்படும் பொழுது அவர்கள் சிலுவையை குறித்து எண்ணாதவர்களாக, தற்கொலையின் பின்னாக அவர்கள் செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தன்னுடைய ஜீவனை அவர்கள் அழித்துக் கொள்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறபடியால் அவர்களுக்கு அந்த சிலுவையின் உபதேசம் செல்லாத காரணத்தினால், சிலுவையை பார்த்தால் சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக அவர் அன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்ற உபதேசம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்குமே ஆனால் அவர்கள் மரணத்துக்குள்ளாக தன்னை தற்கொலைக்கு அனுமதிக்க மாட்டார்கள். சிலுவையை பற்றிய உபதேசத்தை அனுதினமும் நாம் நினைக்கிறவர்களாக, அதை நம்ம அருகே உள்ளவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, மற்றவர்களை ரட்சிப்புக்கு வழிநடத்துகிற ஜனங்களாக நாம் காணப்பட முடியும். சிலுவை நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். சிலுவையானது பொல்லாத சதி, சற்பனைகள், பாவ பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கிறவராக, சிலுவை நாதர் இயேசு பட்ட பாடுகளை நாம் அனுதினமும் தியானிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் நம்மை நெருங்க ஒட்டாத வண்ணம் ஆண்டவர் சிலுவையிலே அதை முறித்து போட்டபடியினால் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிறவராக காணப்படுகிறார். சிலுவையிலிருந்து சந்தோஷம், சமாதானம், அன்பு பெருகி வந்து கொண்டே இருக்கிறது. நமக்காக அவர் சிலுவையில் அத்தனை சொட்டு இரத்தத்தையும் அவர் கொட்டி தீர்த்தபடியினால் நாம் இன்று பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக, பழி செலுத்தாதவர்களாக காணப்படுகிறோம். அன்றைய நாட்களில் தாங்கள் செய்யும் பாவங்களுக்கு தக்கதாக அவர்கள் பழிகளை செலுத்தி வந்தார்கள். அதே போல இன்றைய நாளும் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்படாமல் அவர் விடுதலை தராமல் இருப்பாரே ஆயின், நாம் இன்றும் ஒவ்வொருவரும் நாம் பழி செலுத்துகிற பிள்ளையாக, இரத்த ஆறு ஓடுகிறதுல இரத்தத்தில் நாம் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். நமக்காக ஆண்டவர் சிலுவையை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதனை சுமந்து வெற்றி சிறந்தவராக காணப்படுகிறார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல எழும்பி செட்டைகளை விரித்து பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக காணப்படும் போது நாம் புது பலனடைகிறவர்களாக காணப்படுவோம். பவுல் அப்போஸ்தலனுக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுடைய பலவீனத்திலே அந்த முல்லை அவன் இது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் 3 முறை ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். பவுல் அப்போஸ்தலனுக்கு சொல்லியது போலதான் நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் காணப்படும். இவங்கெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்துவ ஆலயத்துக்கு அடிக்கடி செல்றவங்க, இவங்க இப்படியாக ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடுறவங்கன்னு சொல்லி நம்மளை குறித்து மற்றவர்கள் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக எல்லா காரியங்களையும் நம்ம பரிபூர்ணமாக அடையாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாழ்வில் கொடுக்கப்பட்ட இந்த முள் உன்னை விட்டு எடுபடாமல் இருந்தாலும்
நான் உன்னோடு கூட இருக்கிறபடியால் உன்னை வழிநடத்துவேன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்னாலும் நம்மோடு இருக்க வேண்டுமானால், பாவத்திற்காக அவர் உலகத்தில் வந்து பாவ மன்னிப்பை தந்தார் என்ற அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவளாக அனுதினமும் இன்றைக்கே ரட்சணியனால், இன்றைக்கே அனுக்கிரக காலம் என்று நாம் உணர்ந்தவளாக, அனுதினமும் ரட்சிப்பை பெற்றவர்களாக, ரட்சிப்புக்குள்ளாக மற்றவர்களை நடத்துகிறவர்களாக நாம் காணப்பட்டால் நமக்கு அது சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவ பலனாக காணப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், வணங்குகிறோம்ப்பா. விசேஷமாக அப்பா உம்முடைய சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வேண்டுமானால் பைத்தியமாக இருக்கலாம் ராஜா, ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு அது ஒரு தேவ பலனாக இருக்கிறபடியால் நீர் உம்முடைய பலனை எங்களுடைய பலவீனங்களிலே தருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இதை குறித்து நாங்கள் அனுதினமும் தியானிக்கிறவர்களாக அப்பா, இந்த லெந்து நாட்களிலே ரட்சிப்புக்கு மற்றவர்களை வழிநடத்துகிறவர்களாக என்னுடைய வாழ்விலே நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கிருபையாய் காத்துக்கொள்ளும்ப்பா. உடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு தாரும். எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். நீரே எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.